ஹாய்க்கா. சொல்லுங்கம்மா. என்ன டைப் பண்ணி அனுப்பியிருக்கீங்க? ஏபிசிடி தப்பு தப்பா போட்டிருக்கீங்களோ? என்ன நடக்குதுங்க? நான் பார்த்து சொல்றேக்கா. என்னப்பா? என்ன பார்த்து சொல்றேக்கா. பார்த்து சொல்றீங்களா? யார் போட்டது? சந்திரிகா. சங்கரியா? யாரு? சந்திரனா? பேருக்கு காதலியே. சந்திரி எனக்கு தெரியாம தூரம் வந்துருச்சுக்கா. ஓகே. செகண்ட் சாப்டர் படிங்க. எப்ப கொஸ்டின் கேப்பீங்கக்கா? இப்ப கேப்பமா 8:10க்கு. லீவுனா ஒரு மெசேஜ் போடணும் எல்லாருமே, சரியா? கால் பண்ண முடியலன்னா ஒன்னும் பிரச்சனை கிடையாது. ஒரு மெசேஜ் போடுங்க. 8 மணிக்கு அப்புறம் கால் பண்ணி அக்கா வர முடியாதுன்னு சொல்ல வேணாம். அதுக்கு முன்னாடியே சொல்லிடுங்க. உடம்பு சரியில்லக்கா, அதனாலதான் வரல. சரிம்மா. அது ஒரு மெசேஜ் போட்டுருங்க டெய்லி வர முடியாத நாள்ல. ஓகேக்கா. லீவ் போடுறவங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கலான்னு இருக்கேன். அடுத்த நாள் வரும்போது ஒரு சம் நடத்தணும். சரி, ஓகே. 8:10 ஆயிருச்சு. கேக்கலாமா? கேளுங்கக்கா. ஓகே. சக்தி, உன் கூட யார் யாரெல்லாம் இருக்காங்க? நான் மட்டும்தாக்கா இருக்கேன். எங்க ஜோதி? அது இன்னைக்கு வரல. அது அவன் தாத்தா கூட எங்கேயோ வெளில போயிருக்கான். சரிம்மா. சிவசங்கரி? அது என்னன்னு எனக்கு தெரியலையேக்கா. சரிம்மா, ஓகேம்மா. ஜோதி தான்க்கா என்கிட்ட சொன்னிச்சு. சரிம்மா. சங்கரி சொல்லல. சரி, ஓகே. டான்ல எத்தனை பேர் இருக்கீங்க? 7 பேருக்கா. ஏன் டான்ல யாராவது ஆப்சென்ட் ஆயிட்டே இருக்காங்க? எல்லாருக்கும் என்ன பயிற்சிமா நடத்திட்டு இருக்காங்க? டான்ல சொல்லுங்க. 8th சாப்டரா? 8 பேர் வந்திருக்கீங்களா? அதான் மைக் ஒர்க் ஆகுதே. நாங்க டேப்ல பேசுறோம்க்கா. டேப்ல தான் பேசுவீங்களா? ஆமாக்கா. ஓகே ஓகே, புரியுது. கொஸ்டின் கேட்கலையாக்கா? கேக்குறமா. யார் ஏ டீம்? நாங்கக்கா. பி டீம்? நாங்கக்கா. சி டீம்? நாங்க தான்க்கா. ஏ டீம் ஆன்சர் பண்ணுங்கம்மா. 3. பி டீம்? ஃபர்ஸ்ட்க்கா. 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 சி டீம்? தேர்டுக்கா. ஏ டீம்? தேர்டுக்கா. பி டீம்? செகண்ட்க்கா. சி டீம்? கொஸ்டின் கேட்டோன்னா ஆன்சர் தேடி கண்டுபிடிக்க கூடாது புக்ல இருந்து, சரியா? சி டீம் ஆன்சர் பண்ணுங்கம்மா. டேப்ல தான் பேசுவேன்னு சொன்னீங்க. 3வது ஆன்சர்க்கா. ஏ டீம்? தேர்டுக்கா. பி டீம்? ஃபர்ஸ்ட்க்கா. சி டீம்?
சி டீம் சொல்லுங்கம்மா. செகண்ட் ஒன்னுக்கா. துர்கா பாரதி. மைக் ஆன்ல வச்சுக்கோங்கம்மா. ஏ டீம். ஃபர்ஸ்ட்க்கா. ஏ டீம். நானாக்கா. நீங்களாடா? அப்ப ஏன் இவ்வளவு யோசிச்சு சொல்றீங்க? பி டீம். ஃபோர்த்துக்கா. சி டீம். ஏ டீம். ஏ டீம் நானாக்கா. ஏ டீம் நீங்க தானே, எனக்கு தெரியுது. பி டீம். தேர்டுக்கா. தேர்டுக்கா. சி டீம். சி டீம் சொல்லுங்கம்மா. செகண்ட்க்கா. எத்தனை மார்க்? ஒரு மிஸ்டேக். பி டீம். நினைக்கிறேன்க்கா. 3 தப்பா? 5 தப்புக்கா. 3 5 4 5 தப்புக்கா. 4 தப்பு. ஏ டீம் பாருங்கக்கா. ஏ பி சி ஏ பி சி பி சி. பி டீம் யாரு? நாங்கக்கா. நாங்கதான்க்கா. எல்லாரும் மிஸ்டேக் பண்ணிருக்கீங்க. அக்கா நேத்து மிஸ் பண்ணிட்டீங்க 11க்கு. ஐயோ மிஸ்டேக். நாங்க அந்த அளவுக்கு படிச்சிருக்கோம்க்கா. என்ன சொன்னீங்க? இதோ இருங்க. பாருங்கக்கா. பாருங்கக்கா. ஏ பி சி ஏ பி சி ஏ பி சி ஏ. ஐயோ யாரு சொன்னது? மிஸ்டேக்கே இல்லை நீங்க. அக்கா ஒரு மிஸ்டேக் தானக்கா. ஒரு மிஸ்டேக் சென்டம் கிடையாது. சரி ஓகே. அவங்களே முக்க தேடி வாங்கிட்டாங்க பாத்தீங்களா? சரி ஓகே. நேத்து நடத்தது புரிஞ்சுதா? புரிஞ்சுதுக்கா. அந்த 3 சம்ம நீங்க பார்த்தா மட்டும்தான் உங்களால ஃபர்ஸ்ட் சாப்டர்ல 5 மார்க் வாங்க முடியும். புரியாதவங்க போட்டு போட்டு பாருங்க. என்னென்ன லெசன் நடத்திட்டு இருக்காங்கன்னு கேட்டேன், யாருமே ஆன்சர் பண்ணல. அக்கா எனக்கு வந்து 1.7 முடிச்சுட்டு அது கேட்டாங்க. ஓகே 2.6கா. ஓகே. 2.2. எனக்கு 7.9கா. ஓகே. நீங்க 2 வருஷமா படிக்கிறீங்க. ஆமாக்கா 2 வருஷம் 9th எப்போ கத்துனாங்க. அப்புறம் அக்கா எனக்கு 1.5 தான்க்கா முடிச்சிருக்காங்க. ஓகே. அக்கா எனக்கு இன்னைக்குதான் செகண்ட் சாப்டர் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஓகே. டான்ல 1.5ல செகண்ட் சம் முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு ஸ்கூல்ல சொல்லி கொடுத்தாதானே நீங்க சம் போடுவேன்னுவீங்க. நேத்து எதானே சொன்னீங்க? இல்லக்கா. ம் நேத்து லிங்கை மட்டும் அனுப்புங்கக்கா. ம் நேத்தி அப்லோட் பண்ணிருக்கேனா? நேத்தி அப்லோட் பண்ணிருக்கேனா ஞாபகம் இல்லை. நான் அனுப்புறேம்மா. ஓகே. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 11th சம். 11th சம் நான் சொல்றவங்க படிங்க. பிரவீன் கொஸ்டின் படிங்கப்பா. சொல்றவங்க படிக்கணும். நீங்க தூங்குறீங்களா இல்லையா நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? பிரவீன் கொஸ்டின் படிங்க. எத்தனாவது கொஸ்டின்க்கா? பயிற்சி 1.4ல 11வது கணக்கு. புவியீர்ப்பு விசையின் காரணமாக t வினாடியில் ஒரு பொருள் கடக்கும் தூரமானது FFT = 1/2 GT² + AT + B என கொடுக்கப்பட்டுள்ளது. இங்கு A, B ஆகியவை மாறிலிகள். G ஆனது புவியீர்ப்பு விசையின் காரணமாக ஏற்படும் முடுக்கம். SFT ஆனது ஒன்றுக்கொன்றான சரிபார்க்குமா என ஆராய்க. ஓகேப்பா. ஓகே, வெரி குட். இங்கிலீஷ் மீடியம் யார் இருக்கீங்க? கனிஷ்கா படிங்கம்மா.
கனிஷ்கா இருக்கீங்களா? இருக்கீங்களே. இருக்கேன்க்கா. படிங்கம்மா. 11th ஒண்ணுதானக்கா? 11மா. The distance as an object travels under the influence of gravity in the time t seconds is given by s of t equal to 1 by 2 gt squared plus at plus b, where g is the acceleration due to the gravity, a, b are constants. Verify whether the function s of t is 1 or not. ஓகே ஓகே சூப்பர். ஓகே, இதுல என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒரு கிராவிட்டி பத்தி பேசிருக்காங்க. கிராவிட்டினா புவியீர்ப்பு விசை. ஓகேவா? இந்த புவியீர்ப்பு விசை காரணமா டி வினாடியில ஒரு பொருள் கடக்கும் தூரம். அதாவது இப்ப நீங்க நியூட்டன் என்ன பண்ணாரு? ஆப்பிள் வந்து என்ன பண்ணாரு? மேல தூக்கி போட்டப்போ கீழே விழுந்துதா? போடும்போது திருப்பி எல்லா பொருளுமே அப்படிதான் வரும். அதுல இருந்து அவர் கண்டுபிடிச்சாரு. அது எதனால? கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், புவியீர்ப்பு விசையின் காரணமா எல்லா பொருளும் பூமியை நோக்கி வருது. அப்படி ஒரு பொருள் வந்து டி வினாடி, ஏதோ வந்து ஒரு டி செகண்ட்ல கடக்குற அந்த தூரம் அது என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னா எஸ் ஆஃப் டி ஈக்குவல் டு அப்படின்னு 1/2 GT ஸ்கொயர் பிளஸ் ஏடி பிளஸ் பின்னு கொடுத்துருக்காங்க. இதுல ஏபி அப்படின்றது மாறிலிகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மாறிலி அப்படின்னா என்னன்னா மாறாது, கான்ஸ்டன்டா அப்படியே இருக்கும். ஓகேவா? மாறவே மாறாது. அப்படின்னா எஸ் ஆஃப் டி அப்படின்றது ஒன்றுக்கு ஒன்றான சார்பாகுமா அப்படின்னு ஆராய்கன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து ஒரு 1-to-1 ஃபங்க்ஷனா அப்படின்னு சொல்லி செக் பண்ண சொல்றாங்க. கொஸ்டின் புரியுதா எல்லாருக்கும்? ஒண்ணுமே இல்லம்மா, இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு இது 1-to-1 ஃபங்க்ஷனான்னு கேக்குறாங்க. இது மட்டும்தான் அதுல நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது. இது ஒன்றுக்கு ஒன்றான சார்பான்னு கேக்குறாங்க. ஒன்றுக்கு ஒன்றான சார்பு இந்த மாதிரி ஈக்குவேஷன் கொடுத்துருக்கும் போது நீங்க செக் பண்ண வேண்டியது, இங்க என்ன கொடுத்துருக்காங்க? எஸ் ஆஃப் டி ஒரு ஒன்றுக்கு ஒன்றான சார்பான்னு கேட்டிருக்காங்க, 1-to-1 ஃபங்க்ஷன். அப்போ எஸ் ஆஃப் T1 ஈக்குவல் டு எஸ் ஆஃப் T2 நீங்க கண்டுபிடிக்கணும். வர ஆன்சர் உங்களுக்கு T1 ஈக்குவல் டு T2 அப்படி வந்தா இது ஒன்றுக்கு ஒன்றான சார்பு. அப்படி வரலைன்னா இது ஒன்றுக்கு ஒன்றான சார்பு கிடையாது. ரெண்டும் ஈக்குவல்னா 1-to-1 ஃபங்க்ஷன், ரெண்டும் ஈக்குவல் இல்லைன்னா 1-to-1 ஃபங்க்ஷன் கிடையாது. நாட் ஏ 1-to-1 ஃபங்க்ஷன். செக் பண்ணலாமா? செக் பண்றது ரொம்ப ஈஸி. இங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எஸ் ஆஃப் T1 எடுத்துக்கணும். எஸ் ஆஃப் T1, எஸ் ஆஃப் T2 இப்படி எடுத்துக்க போறீங்க. டி இருக்கிற பிளேஸ்ல எல்லாம் T1 போடணும். அப்ப போடுவோமா? 1/2 G T இருக்கு, அப்ப T1 ஸ்கொயர் பிளஸ் ஏ டி இருக்கு, T1 பிளஸ் பி. அதே மாதிரி இங்க T2 சப்ஸ்டிட் பண்ணுமா? டி இருக்கிற பிளேஸ்ல எல்லாம் T2 சப்ஸ்டிட் பண்ணும். ஓகேவா? அப்போ ஏ டிக்கு பதிலா பிளஸ் பி. இப்ப இந்த பக்கமும் இந்த பக்கமும் சேமா இருக்கிறதெல்லாம் கேன்சல் பண்ணலாம். பண்ணுவோமா? ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமா தனியா இருக்கிறது யாரு? பியும் பியும். ஓகே, 1/2 எல்லாம் கேன்சல் பண்ண முடியாது. ஏன்னா 3 பேருமே மல்டிபிள் இருக்காங்க. அவங்கள கொஞ்சம் கொஞ்சமா தான் உடைக்கலாம். எல்லாருமே சேர்ந்து இருக்காங்க. அப்ப என்ன பண்ணணும்? நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இதை அப்படியே இங்க வச்சுக்கலாம். இந்த டேம் நான் ஆப்போசிட் சைடு கொண்டு போறேன், இந்த டேம் இந்த பக்கம் கொண்டு போறேன், எல்லாத்தையும் ஒரு பக்கமா கொண்டு போறேன். இது இந்த பக்கம் கொண்டு வந்தனா இங்க ஏற்கனவே 1/2 GT1 இருக்கு, T1 ஸ்கொயர். இது ஆப்போசிட் சைட் போடுச்சுன்னா மைனஸ்ல போகும். இது வந்து ஏற்கனவே இங்க இருக்கு, இது இப்ப ஆப்போசிட் சைட் போடுச்சுன்னா மைனஸ்ல போகும். AT1 மைனஸ் AT1. இப்ப ரெண்டுல காமனா என்ன வெளில எடுக்கலாம்? பொதுவா என்னென்ன இருக்கு? 1/2 இருக்கு, G இருக்கு, T வந்து T1 T2 இருக்கு. அதனால அதை எடுக்க முடியாது. அதனால T1 ஸ்கொயரும் பேலன்ஸ் மைனஸ் T2 ஸ்கொயரும் உள்ளே கிடக்கு. இங்க அந்த மாதிரி காமனா என்ன வெளில எடுக்கலாம்? ஏ எடுக்கலாம். அப்ப உள்ள என்ன இருக்கும்? T2 அப்படியே இருக்கும், இதுல T1 அப்படியே இருக்கும். அவ்வளவுதான். இப்போ இது வந்து என்ன ஃபார்முலாலமா இருக்கு? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஃபார்முலா சொல்லுங்க பாப்போம். யார் சொல்றீங்க? a square minus 2ab plus b square. வெரி குட். ஆனா அது வந்து a plus b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. நான் கேட்டது a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர்.
a plus b into a minus b. தெரியாதவங்க நோட் பண்ணுங்க. நோட் பண்ணுங்க. ஓகே, இப்போ 1/2 அப்படி இருக்கட்டும், g அப்படி இருக்கட்டும். இது வந்து a bன்னு வச்சுக்கலாம். அப்போ a t1 ஸ்கொயர் மைனஸ் t2 ஸ்கொயர் எப்படி எழுதலாம்? t1 plus t2 into t1 minus t2ன்னு எழுதலாம். ஈக்குவல் டு a t2 இருக்கு இந்த பக்கம் மைனஸ் t1 இருக்கு. இப்போ இந்த டேம் a மட்டும் இங்க வச்சுட்டு இது ஆப்போசிட் சைடு கொண்டு வரேன் அப்படின்னா எப்படிமா வரும்? பிளஸ்ஸா வரும். ஆனா இது ரெண்டும் மல்டிபிள்ல இருக்கு, பெருக்கல்ல இருக்கு. அப்படிங்கும் போது வகுத்தல்ல வந்துடும். சரியா? அது ரெண்டும் கழித்தல்ல இருக்கிறதுனால நீங்க சொல்றீங்க. ஆனா ஏவும் இந்த டேமும் மல்டிபிள்ல இருக்கு, பெருக்கல்ல இருக்கு. அதனால t2 மைனஸ் t1 இப்படி வரும். இந்த டேமை நான் எடுத்துடுறேன். இது வந்து டிவைடர்ல வந்துருது. இப்ப ஏதாவது கேன்சல் பண்ண முடியுமாமா நம்மளால? பாருங்க, ஏதாவது கேன்சல் பண்ண முடியுமா? மேலையும் கீழையும் இங்க வந்து t1 மைனஸ் t2 இருக்கு, இங்க t2 மைனஸ் t1 இருக்கு. கேன்சல் பண்ண முடியாது. அதனால நான் இப்ப என்ன பண்ண போறேன்னா, இது வந்து மைனஸ் காமனா வெளில எடுக்க போறேன். அப்போ 1/2 g அப்படியே இருக்கு, t1 பிளஸ் t2 இருக்கு, இன்ட்டு t1 மைனஸ் t2 இருக்கு. இப்ப நான் மைனஸை வெளில எடுத்தேன்னு வச்சுக்கோங்க. இது மைனஸ் வெளில எடுத்தா மைனஸா இருக்கிறது பிளஸ் ஆகும், பிளஸ்ஸா இருக்கிறது மைனஸ் ஆகும். அப்படின்னா இதுவும் இப்ப கேன்சல் ஆகும். ஏன்னா t1 பிளஸ்ல இருக்கு, t2 மைனஸ்ல இருக்கு, ரெண்டும் சேம். ஓகேவா? இங்க ஈக்குவல் டு a இருக்கு. பேலன்ஸ் என்னெல்லாம் இருக்கு? 1/2 g t1 பிளஸ் t2 ஈக்குவல் டு a. டிவைடர்ல ஒரு மைனஸ் இருக்கா, அந்த மைனஸ் இங்க போட்டுருக்கோம். நான் இதை சால்வ் பண்ண எப்படி ஆன்சர் வரணும்னு சொன்னேன்? t1 ஈக்குவல் டு t2 வரணும். அப்படி ஏதாவது வந்திருக்கா? இல்ல. அப்போ இது வந்து ஒன்றுக்கு ஒன்றான சார்பு இல்லை அப்படின்னு எழுதிடுது. இட் இஸ் நாட் a one-to-one ஃபங்க்ஷன். ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒரு டைம் பாருங்க. சும்மா நீங்க t1 t2ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணி சால்வ் பண்றீங்க. எல்லாத்தையும் ஒரு பக்கம் கொண்டு வந்து சால்வ் பண்றீங்க, அவ்வளவுதான். சேமா இருக்கிறத கேன்சல் பண்றீங்க. bb கேன்சல் ஆகுது, இந்த டேம் ஆப்போசிட் சைடு போகுது, இந்த பக்கத்துல இது போகுது. காமனா இருக்கிறதெல்லாம் வெளிய தூக்கி போட்டுட்டு கேன்சல் பண்ண முடிஞ்சா கேன்சல் பண்றீங்க. இது a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் மாடல்ல இருக்கு, அதனால இந்த மாதிரி போடுறோம். இது கேன்சல் பண்ணிட்டு பேலன்ஸ் இந்த மாதிரி சேமா இல்லாத ஒரு ஆன்சர் தான் வருது. அதனால இது வந்து ஒன்றுக்கு ஒன்றான சார்பு இல்லைன்னு எழுதுது. ஃபர்ஸ்ட் டைம் பாருங்க. எல்லாருக்கும் ஓகேவாமா? இதுல யாருக்கும் டவுட் இருக்கா? இல்லக்கா. அங்க உள்ளவங்களுக்குலாம் டெஸ்ட் எல்லாம் உங்களுக்கு நான் திருத்தி அனுப்பினேன் பாத்தீங்களா? டான்ல உள்ளவங்களுக்கு திருத்தினேன். கனிஷ்கா அப்புறம் இன்னொருத்தவங்க யார் பிருந்தாவா யாரோ ஒருத்தவங்க எழுதினாங்க. அது மட்டும் தான் குரூப்ல இருந்து, அதனால அவங்களுக்கு மட்டும் தான் திருத்தி அனுப்பினேன். தரணியா நீங்க எனக்கு அனுப்பியிருந்தீங்களாமா? தனியா அனுப்பியிருந்தீங்களா? ஆமாக்கா. ஓகே, உங்களுக்கு நான் திருத்தணும்னு நினைச்சிட்டே தான் திருத்தல. குரூப்ல மட்டும் தான் நான் பார்த்தேன் நானு. சரி, ஓகே, உங்களுக்கு திருத்தி அனுப்பிடுறேன். எழுதாதவங்க டெஸ்ட் எல்லாம் எழுதுங்க. அதுல 2 மார்க் கொஸ்டின் மட்டும்தான் இருக்கு. அதுல நான் குடுக்குற எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மட்டும்தான் கொடுத்துருக்கேன். எக்ஸாம்ல கேட்கிற சம்ஸ் தான் நான் மேக்ஸிமம் கொடுத்துருப்பேன். நீங்க செக் கூட பண்ணி பாருங்க, உங்களுக்கு எக்ஸாமோ டெஸ்டோ எது வச்சாலுமே வரும். அப்போ நான் குடுக்கறதுலாம் எதுவுமே மிஸ் பண்ணாம போடணும். அதுல ஒரே ஒரு மிஸ்டேக் என்ன பண்ணிருந்தீங்கன்னா, டான்ல வந்து ஏ கிராஸ் ஏ இது கரெக்டா போட்டிருந்தீங்க. ஏன்னு ஒரு டேம்ஸ் இருந்தது, பின்னு ஒரு டேம் இருந்தது. இதுல வந்து 1 2ன்னு இருக்குன்னு வச்சுப்போம். பி வந்து எம்டி செட், ஒண்ணுமே இல்லாம இருக்கும்போது ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சீங்கன்னா என்ன ஆன்சர் வரும்? கணம் தான்க்கா வரும். வெறும் கணம் மட்டும். வெறும் வெற்று கணம் தான் வரும், எம்டி செட் தான் வரும். ஆனா சில பேர் என்ன பண்ணிருந்தீங்க, இங்க வந்து எம்டி செட் இப்படி போட்டுக்கிட்டு 1, எம்டி செட்டு 2, எம்டி செட்டுன்னு எழுதி வச்சிருந்தீங்க. அந்த மாதிரி போடக்கூடாது. அங்க எதுவுமே இல்லைன்னா எம்டி செட் தான் ஆன்சர். இப்படி கூட போட்டுக்கலாம், இப்படி போடலாம். அப்படி இல்லைன்னா ஆர் எம்டி செட் இப்படி போடலாம். ஓகேவா? அதுதான் மிஸ்டேக் பண்ணிருந்தீங்க. வேற எதுவும் பெருசா மிஸ்டேக் பண்ணல. அவ்வளவுதான். பாத்தீங்களா? அனுப்பியிருந்தேன் திருத்தி பாத்தீங்களா? அனுப்புனவங்களை கேட்டேன் நான்.
டான்ல பாத்தீங்களாமா? நீங்க எது வேணாலும் பேசுங்கக்கா, நாங்க ஆன்சர் பண்ண மாட்டோம். பார்த்தோம்க்கா. உங்க நானும் ஆன்சர் பண்ணல. ஓகே, 12th சம் பாருங்க. T என்ற சார்பானது செல்சியஸ் C இல் உள்ள வெப்பநிலையும் ஃபாரன்ஹீட் F இல் உள்ள வெப்பநிலையும் இணைக்கும் சார்பாகும். மேலும் அது TC ஈக்குவல் டு F என வரையறுக்கப்பட்டால் இங்கு Fன்ற ஒரு ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும்னு கொடுத்துடுறாங்க. ஒரு 4-5 கொஸ்டின் நம்ம கிட்ட கேக்குறாங்க. ஈஸி தான். இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டின் படிங்கம்மா. படிங்கம்மா. The function T which maps temperature in Celsius C into temperature in Fahrenheit F is defined by T of C equal to F where F equal to 9/5 C plus 32 find. ஓகே, இதுல வந்து டெம்பரேச்சர் அண்ட் ஃபாரன்ஹீட். டெம்பரேச்சர் வந்து நிறைய அளவுல அளக்கலாம். இங்க வந்து எதை பத்தி பேசிருக்காங்க? செல்சியஸ் அப்புறம் ஃபாரன்ஹீட், இந்த 2 அளவு எடுத்திருக்காங்க. செல்சியஸ்ன்றது வேற, ஃபாரன்ஹீட்ன்றது வேற, ரெண்டுமே வேற வேற அளவு. நிறைய பேர் எவ்வளவு இப்போ டெம்பரேச்சர்னு கேட்கும்போது 38 பாயிண்ட்ல சொல்லுவாங்க, நிறைய பேர் 99 பாயிண்ட்ல சொல்லுவாங்க. இப்படி ஏன் வித்தியாசம் ஆகுதுன்னா, ஒண்ணு வந்து ஃபாரன்ஹீட்ல கண்டுபிடிச்சிருப்பாங்க, இன்னொருத்தவங்க செல்சியஸ்ல கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதனால அது டிஃபர் ஆகும். ஆனா ரெண்டுமே டெம்பரேச்சர், வெப்பநிலையை கணக்கிடக்கூடிய ஒரு முறை தான். இங்க அந்த எஃப்ன்றத வந்து ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்திருக்காங்க. F equal to 9/5 C plus 32. இத வச்சு நம்ம கிட்ட ஒரு 5 கொஸ்டின் கேக்குறாங்க. இதுல T of Cன்றது ஈக்குவல் டு F அப்படின்னு நம்ம கொடுத்திருக்காங்க. சரியா? இப்போ நம்ம F என்ன கொடுத்திருக்காங்க? 9/5 C plus 32. இதுல இந்த Fன்றது என்னன்னு கொடுத்திருக்காங்க? T of Cன்னு கொடுத்திருக்காங்க. அப்ப T of C அதுக்கு பதிலா சப்ஸ்டிட் பண்ணலாம். இதான் ஃபங்க்ஷன் நமக்கு. இப்போ இது ஒன்னொன்னா வச்சு சப்ஸ்டிட் பண்ணணும். இப்போ C இருக்கிற பிளேஸ்ல இங்க யார் இருக்கா? 0. அப்போ Cக்கு பதிலா 0 சப்ஸ்டிட் பண்ணணும். C இருக்கிற பிளேஸ்ல இங்க யார் இருக்கா? 28. அப்ப 28 சப்ஸ்டிட் பண்ணணும். C இருக்கிற பிளேஸ்ல இங்க யார் இருக்கா? அப்ப -10 சப்ஸ்டிட் பண்ணி ஆன்சர் பண்ண பிடிக்கும். ஃபர்ஸ்ட் இந்த 3 போட்டுடலாம். F equal to சொல்லுங்கம்மா. F equal to 9/5 C plus 32. ஓகே, ஃபர்ஸ்ட் क्वेश्चनல ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன சொல்லிருக்காங்க? T of Cன்றது Fன்னு கொடுத்திருக்காங்களா? இதை யூஸ் பண்ணும்போது F பிளேஸ்ல யார போட்டுக்கலாம்? T of C போட்டுக்கலாம். அப்ப T of C equal to 9/5 C plus 32 னு வரும். ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன? F of sorry T of 0. அப்ப C பிளேஸ்ல யார போட போறோம்? 0. அப்ப T of 0 அப்படின்னா 9/5 அப்படி இருக்கும். Cக்கு பதிலா இப்ப யார போடணும்? 0 plus 32. எது கூட 0 பெருக்கனால என்ன ஆன்சர் தான் வரும்? 0. 0வோட 32 கூட்டினா 32 தான் ஆன்சர். அப்ப இதோட ஆன்சர் 32. இதுல யாருக்கும் டவுட் இருக்கா? இல்லக்கா. அங்கம்மா இல்லக்கா. ஓகே, சக்தி ஏன் ஹேண்ட்ஸ் அப் பண்ணிருக்கீங்க? ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. ஏதாவது டவுட்டா? அது எப்படி ஆஃப் பண்றதுன்னு தெரியல சக்தி. ஓகே ஓகே, செகண்ட் क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க? T of 28. அப்போ C இருக்கிற பிளேஸ்ல இப்ப எதை போடணும்? 28 போடலாமா? ஓகேக்கா. 9/5 Cக்கு பதிலா 28 plus 32. இதை கேன்சல் பண்ண முடியுமாமா? முடியாது. அதனால இங்க மல்டி பண்ணிக்கோங்க. 28 கூட 9 மல்டி பண்ணுங்க. ஆன்சர் சொல்லுங்க. யாராவது போடுவாங்க அப்படின்னு உட்கார்ந்து கூடாது. என்னமா ஆன்சர் வருது? உங்களுக்கு என்ன ஆன்சர் வருது பாருங்க. என்னமா ஆன்சர் வருது?
என்னம்மா இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ண தெரியல யாருக்கும்? அக்கா 9 into 28 தானக்கா? ஆமாமா 252 அக்கா. 82. 182. இத 5ஆல நம்ம வகுக்கணும். அப்ப 5வது டேபிள்ல கேன்சல் பண்ணீங்கன்னா 25ல 5 5 இருக்கு. இங்க வந்து 2 மட்டும் தான் இருக்கு. அதனால 0 சேர்த்துக்கிட்டு பாயிண்ட் வச்சு நான் அந்த 0 சேர்த்துக்கிறேன். 20ல எத்தனை 5 இருக்குன்னா 4. அப்போ 50.4 32 கூட கூட்டினீங்கன்னா என்ன ஆன்சர் வரும்? 82.4. இதான் ஆன்சர். புரியுதா? கேன்சல் பண்ணது 5 டேபிள்ல கேன்சல் பண்ணிக்கோங்க. இதான் வரும் 50.4. அதே இது கூட கூட்டினீங்கன்னா 82.4. அதுதான் ஆன்சர். 82.4. ஓகேவா? இந்த செகண்ட் சம் எல்லாருக்கும் புரிஞ்சுதா? திருப்பி போட சொன்னாதானே தெரிய போகுது யாருக்கு புரிஞ்சுது. ஓகே, தேர்ட் சம் சொல்லுங்கம்மா. T of T of -10. அப்போ C இருக்கிற பிளேஸ்ல என்ன பண்ணும்? -10. ஓகே, இப்பவே கேன்சல் பண்ண முடியும் 5 டேபிள்ல 2 டைம்ஸ் 9 into 2 மல்டி பண்ணீங்கன்னா 18 மைனஸ்ல இருக்கு. 18 -18 + 2 என்ன ஆன்சர் வரும்? 16. என்ன 16? அவ்வளவுதான். 3 சம் முடிஞ்சிருச்சு. இது எல்லாருக்கும் ஓகேவா பாருங்க? ஈஸி தாமா. ஆமா, கரெக்ட். ஓகே, அடுத்து பாப்போமா? அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க? வேல்யூ ஆஃப் C when TC equal to T of C equal to 2 1 2. T of C யோட வேல்யூ இதோட வேல்யூவை கொடுத்துட்டு நம்ம கிட்ட C யோட வேல்யூ என்னன்னு கேக்குறாங்க. தமிழ் மீடியம் பாருங்க. T of C யோட வேல்யூவை கொடுத்துட்டு C யோட மதிப்பு கேக்குறாங்க. T of C இந்த F க்கு பதிலா இப்ப நம்ம என்ன போட்டு வச்சிருக்கோம்? T of C ன்னு சப்ஸ்டிட் பண்ணிருக்கோம். இந்த T of C யோட வேல்யூவா இதை சப்ஸ்டிட் பண்ணிக்கோங்க. இதை சால்வ் பண்ணி C யோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அவ்வளவுதான். போடலாமா? போடும்போது புரியும் பாருங்க. அங்க என்ன இருக்கு? T of C யோட வேல்யூ நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க? 2 1 2வா? நமக்கு T of C யோட ஃபங்க்ஷன் தெரியும். இது எப்படி இருக்கும்? இந்த மாடல்ல இருக்கும். அப்போ ஜூம் பண்ணி காட்டவா? இங்க கூட உனக்கு தெரியலடா. ஓகே, இப்போ T of C போடலாமா? T of C ஃபங்க்ஷன் ஃபார்முலா என்னமா? F of 9/5 என்ன இருந்தது? தப்பா சொல்றீங்களா? இங்க F இருந்ததாமா. அங்க என்ன இருக்கு? 9/5 into C plus 32. 32க்கா. இங்க எல்லாரும் கதை பேசிட்டு இருக்காங்கம்மா. நீங்கதான். T of C க்கு பதிலா 2 1 2 போட்டுக்கலாம். 9/5 பேலன்ஸ் எல்லாமே அப்படியே போட்டுக்க வேண்டியதான். நமக்கு வந்து C மட்டும்தான் வேணும். அப்ப எல்லாத்தையும் ஒன்னொன்னா ஆப்போசிட் சைட் கொண்டு போகணும். அப்போ 212 இங்கே இருக்கும். இந்த 32 ஆப்போசிட் சைட் போனுச்சுன்னா -30 வருங்க. ஓகே, கழிச்சு சொல்லுங்க எவ்வளவு வருதுன்னு. நீங்க தான் சொல்லணும். அங்க என்ன கவனிச்சீங்க? அப்போ எது எதுன்னு கேக்குறீங்களே என்கிட்ட கொஸ்டின். கரெக்டா? அது தெரியாதுக்கா. நீங்க சொல்றதுதான் போடுறேன். ஓகே 180க்கா. ஓகே, இப்போ C இங்க வச்சுப்போம். இந்த 9/5 ஆப்போசிட் சைடுக்கு இப்ப பெருக்கல்ல இருக்கிறது ஆப்போசிட் சைடு போனா வகுத்தல்ல, அதாவது இப்படி பின்னமா இருக்கிறது அப்படியே ரெசிப்ரோக்கல் தலைகீழ போகுமா? அப்போ 180 × 5/9 வந்துரும். புரியுதா? 9/5 இப்படி இருக்கா, இந்த பக்கம் போகும்போது தலைகீழ போயிடும். இது ரெண்டும் கேன்சல் பண்ணா 9 டேபிள் கேன்சல் பண்ணீங்கன்னா 20 20 5 பெருக்குனீங்கன்னா 100 டிகிரி செல்சியஸ். அதான் ஆன்சர். சியோட வேல்யூ. இது புரியுதான்னு பாருங்க. ஒண்ணுமே இல்லம்மா. T of C க்கு பதிலா இது சப்ஸ்டிட் பண்ணி அத C வேணும். அப்ப எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா ஆப்போசிட் சைடு கொண்டு போறீங்க. அவ்வளவுதான். பாருங்க, புரியுதா பாருங்க. யாருக்கும் சந்தேகம் இருக்கா?
இல்லக்கா. ஓகே இல்லக்கா. சரிம்மா. அதுல 4th கொஸ்டின் என்ன இருக்கு பாருங்க. 5th கொஸ்டின். The temperature when the Celsius value is equal to the Fahrenheit value. இதுல செல்சியஸும் ஃபாரன்ஹீட்டும் ரெண்டும் சமம் ஈக்குவல்னு சொல்றாங்க. அப்போ F ஈக்குவல் டு சின்னு எடுத்துக்கணும். ரெண்டும் சமம். இப்படி எடுத்து இந்த ஃபங்க்ஷன்ல சப்ஸ்டிட் பண்ணி போட வேண்டியதான். நமக்கு ரெண்டுத்தோட சியோட வேல்யூவும் எஃபோட வேல்யூவும் கேக்குறாங்க. போடலாமா? ஈஸி தான். அங்க என்ன கொடுத்துருக்காங்க? F ஈக்குவல் டு கொஸ்டின் சொல்லுங்க. 9/5C plus 32. புக் எடுத்து ஓபன் பண்ணி பாருப்பா. இதுல F ஈக்குவல் டு சியா, எஃப்க்கு பதிலா இப்ப சி போட்டுக்குமா? ஏன்னா எஃப் சியும் சமம்னு சொல்லிட்டாங்க. அப்ப எஃப்க்கு பதிலா சி போட்டுக்கலாம். இப்போ 9/5C plus 32. இப்போ நம்ம இந்த டேர்ம் ஆப்போசிட் சைடு கொண்டு போறோம். ஏன்னா நமக்கு சியோட வேல்யூ வேணும். இது இப்போ ஆப்போசிட் சைடுக்கு போனுச்சுன்னா -9/5. இந்த ஃபுல் டேர்ம் கொண்டு போறதுனால இந்த ஃபுல் டேர்ம் இது கூட பிளஸ்ல தானே இருக்கு. அதனால இந்த ஃபுல் டேர்ம் அப்படியே மைனஸ்ல ஆப்போசிட் சைடு போகுது. ஓகேவா? ஈக்குவல் டு 32. இது ரெண்டுத்துலயும் காமனா இப்ப என்ன இருக்கு? அதை வெளில எடுத்து போட்டுடலாம். அப்ப இங்க பேலன்ஸ் சி போயிருச்சுன்னா அங்க 1 இருக்கிறதா அர்த்தம். ஓகேவா? மைனஸ் இங்க வந்து 9/5 இருக்கு. ஈக்குவல் டு 32. சால்வ் பண்ணுமா? இப்போ இந்த சி அப்படியே இருக்கட்டும். இங்க வந்து கிராஸ் மல்டி பண்ணணும். இந்த 5 1 கூட மல்டி பண்ணீங்கன்னா 1 × 5 5 5 மைனஸ் 9. கீழே இங்க 1 இருக்கிறதா அர்த்தம். 1 5 பெருக்குனீங்கன்னா 5 ஈக்குவல் டு 32. இதையும் கழிங்க. -4 by 5. இப்போ 32 இங்க இருக்கு. இதுவும் என்ன உறவுல இருக்கு? மல்டிபிளா டிவிஷனா என்னத்துல இருக்குமா? டிவிஷன் தான். ஆனா இதுவும் மல்டிபிள், டைரக்டா மல்டிபிள்ல பெருக்கல்ல தானே இருக்கு. அப்போ சி மட்டும் இங்க வச்சுக்கிட்டு இத இப்ப ஆப்போசிட் சைடு போச்சுன்னா எப்படி போகும்? தலைகீழ போகும். அப்ப 5 இங்க வரும், -4 இங்க வரும். கேன்சல் பண்ணுமா? 32 4வதுல கேன்சல் பண்ணா 8 டைம் போகும். இங்க மைனஸ் வர இருக்கு. I8 40. 8 5 40. இங்க கீழே வந்து 4 இருக்கு, மைனஸ் இருக்கு. அதனால -40 தான் ஆன்சர். சி வந்து -40னா எஃப் என்னவாமா இருக்கும்? யார் கண்டுபிடிக்கும்? சொல்லுங்கம்மா. கவிதா கரெக்ட் சொல்லுங்க. -40. எப்படிமா? கவிதா நீங்க சொன்னது கரெக்ட். எப்படி சொன்னீங்க? ஏன்னா அங்க வந்து எஃப்க்கு பதிலா சி போட்டோம்லக்கா. வெரி குட். இந்த கொஸ்டின்ல எப்படி எடுத்துட்டோம்? எஃப்பும் சியும் சமம்னு எடுத்துக்கிட்டோமா? அப்ப சி வந்து இந்த டைம்னா எஃப்பும் அதே -40 தானே. அவ்வளவுதான். வெரி குட். பிருந்தா ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருந்தது டெஸ்ட்ல. வேற யாரு? பாக்கி எல்லாரும் நல்லா போட்டிருந்தீங்க. துர்கா பாரதி நல்லா போட்டிருந்தீங்க. அந்த இதெல்லாம் போட்டு சூப்பரா போட்டிருந்தீங்க. நான் சொல்லி கொடுத்த மாதிரி இதெல்லாம் போட்டிருந்தீங்க. அந்த தொலைவு அந்த இதெல்லாம் போட்டிருந்தீங்க. நல்லா இருந்துச்சு. அப்புறம் பிருந்தாவோட ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருந்தது. ஏதோ நீட்டா அவங்களும் வேற ஏதோ ஒண்ணு தெளிவா ஏதோ ஒரு விஷயம் பண்ணியிருந்தாங்க. அது என்னன்னு கரெக்டா ஞாபகம் இல்லை. நல்லா இருந்துச்சுமா. ஓகே, இந்த சம் எல்லாருக்கும் ஓகேவா? பாருங்க, இதை ஃபர்ஸ்ட் ஒரு டைம் பாருங்க. எதுவும் டவுட் இருந்தா கேளுங்க. இதோட 1.4 முடிஞ்சிருச்சு. அடுத்து நம்ம புதுசா ஒண்ணு கத்துக்க போறோம். அது வந்து யாருக்குமே புரியாது இங்க உள்ளவங்களா சொல்றாங்க. அப்படியா? 1.5 கஷ்டமா? யாருக்கெல்லாம் கஷ்டம் 1.5? யாரு இவ்வளவு கஷ்டம் 1.5 ஈஸியாமா? அங்க சொல்லுங்க ஆன்லைன்ல. ஈஸி தாங்க. சரி, அப்பனா எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லை. அப்ப ஈஸியா கத்துப்பீங்க. ஓகே, இந்த சம் பாருங்க. இது டவுட் இருந்தா கேளுங்க. இல்லக்கா. ஓகேமா. அந்த காம்போசிட்டுக்கு தமிழ்ல என்ன சொல்லுவாங்க? அந்த டாட் வச்சிருக்கேன், அதுக்கு பேர் என்ன? எஃப் காம்போசிட் ஜி அப்படின்றதுக்கு தமிழ்ல என்னமா? டாட் கிடையாதுமா, அதுக்கு வேற ஒரு பேர் இருக்கு.
எஃப் போட்டு ஒரு குட்டியா முட்டை போட்டு அப்புறமா ஜி போட்டிருக்காங்களே அந்த முட்டைக்கு பேர் என்ன? டாட் தாக்கா சொல்லுவாங்க. டாட் தான் சொல்றாங்க. டாட் தாக்கா எங்க டீச்சர் சொன்னாங்க. டீச்சர் கொடுத்தாங்களா? வேற யாருக்கையாவது மாத்தி சொல்லி கொடுத்துருக்காங்களா? தெரியலையா? அதுக்கு பேரு ஆனா காம்போசிட் இங்கிலீஷ்ல. தமிழ்ல அதுக்கு ஏதோ ஒரு பேர் இருக்குமா? சரி, ஓகே. கூகுள் தான் டாட் தான் வரும். ஒண்ணு. அக்கா டெஸ்ட் வச்சிங்களா? ஆமாமா. நான் தாம பார்த்தேன். தமிழ்ல பாக்கணும். ஃபர்ஸ்ட் நீங்க என்னமோ டாட்ன்றீங்க. டாட் சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கு காம்போசிட் இதுல வேற மீனிங் போகுது. நாங்கெல்லாம் படிச்சுட்டு தான் வந்தோம். அது பேர் காம்போசிட்னா எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு டாட் தான் நீங்க டென்த் படிக்கிறீங்க, நீங்க பெரிய பிள்ளையா இருக்கும்போது எனக்கே தெரியும். அதுக்கு பேர் காம்போசிட், ஞாபகம் வச்சுக்கோங்க. மிஸ் சொல்ல தமிழ்ல என்னன்னு எனக்கு தெரியல, நான் வேணா கண்டுபிடிச்சு சொல்றேன். அதுக்கு வந்து வேற மீனிங் போகுது. நான் இல்லைன்னா ஸ்பெல்லிங் தப்பா போட்டிருக்கேன்னு தெரியல. சரி, நான் பாத்துட்டு சொல்றேன். ஓகே, சரி. ஒரு புதிய விஷயம் ஒண்ணுமே இல்ல, ஒரு ஒரு ஃபார்முலா ஒண்ணு வரும், அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அப்பதான் இந்த இது ஈஸி. அந்த ஃபார்முலாவை மட்டும் கரெக்டா ஞாபகம் வச்சுக்கணும். A equal to BQ plus R. எங்க கேள்விப்பட்டது? சரி. சரி, ரொம்ப ஈஸியான ஒரு சம் தான். சரிங்க, வாங்க. F காம்போசிட் G இப்படி இருக்குன்னா இதுக்கு என்ன ஃபார்முலானா F ஆஃப் அப்படின்னு போட்டு ஒரு பிராக்கெட் ஓபன் பண்ணிக்கோங்க. இங்க என்ன இருக்கோ ஃபர்ஸ்ட்ல என்ன இருக்கோ அதை ஃபர்ஸ்ட் போட்டுக்கணுமா, செகண்ட்ல என்ன இருக்கோ செகண்ட் போட்டு எக்ஸ்ன்னு போடணும். இதுதான் ஃபார்முலா. இதே பொண்ணுக்கா என்னது? இதான் கொஸ்டின். ஃபார்முலா தெரிஞ்சுக்கோங்கம்மா. a plus b the whole square படிக்கிறீங்களா, அதே மாதிரி தான் இது. f காம்போசிட் gனா f of g of x. சப்போஸ் இப்ப நான் g காம்போசிட் f ன்னு போறேன்னு வச்சுக்கோங்க, எப்படி போடுவீங்க? G போட்டு bracket open பண்ணி f by x. ஃபர்ஸ்ட் என்ன இருக்கோ ஃபர்ஸ்ட் போடுங்க, செகண்ட் என்ன இருக்கோ செகண்ட் போடணும். அதை f of x ன்னு இப்படி போடணும், ஃபங்க்ஷனா எடுத்துக்கணும். இத ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது மாதிரி எல்லாருக்கும் எழுத தெரியுமா? தெரியும்க்கா. ஓகே, இப்போ ஒரு சின்ன ஒரு சம் சொல்லித்தரேன், அப்பதான் உங்களுக்கு புரியும். சார்புகளின் சேர்ப்பா குறிக்கவா? ஓகே, இரு சார்புகளின் சேர்ப்பாக குறிக்க, அதாவது சார்புகளோட சேர்ப்பு ஃபங்க்ஷன் அப்படின்றதுதான் சார்பு அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க. எஃப்னு இருந்தா அது வந்து ஒரு ஃபங்க்ஷன் அர்த்தம். ஓகேவா? ஒரு எஃப் இருந்தா அதுக்கு என்ன அர்த்தம்? ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னு அர்த்தம். இதுவே ரெண்டு எஃப் அங்க இருக்குன்னா என்ன அர்த்தம்? ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்குன்னு அர்த்தம். இரு சார்புகளின் சேர்ப்பு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இது என்ன குட்டி ஆயிட்டு போயிட்டு இருக்கு. இரு சார்புகளின் சேர்ப்பு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ரெண்டு ஃபங்க்ஷன் அங்க இருக்கு அப்படின்னு அர்த்தம். அத ரெண்டு ஃபங்க்ஷனா மாத்த சொல்றாங்க. சரியா? அதுதான் இரு சார்புகளின் சேர்ப்பாக எழுதுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கொஸ்டின் கொடுக்குறாங்க. எந்த கொஸ்டின் பாத்துட்டு இருந்தோம்? இது இன்னும் பாக்கலையா? இது இன்னும் பாக்கலையில.
ஓகே இது ஃபர்ஸ்ட் பாத்துடலாம். ஓகே இந்த சம் மட்டும் எனக்கு அங்க சொல்லுங்கம்மா. இதுல எழுத முடியல, நான் அங்க எழுதிக்கிறேன். அதுல f of x என்ன இருக்கோ அதை படிங்க. f of x equal to 2x plus 1. g of x equal to x square minus 2. ஓகே நம்ம என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க? f காம்போசிட் g யும் g காம்போசிட் f ம் கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் f காம்போசிட் g ன்னு வெச்சுக்கோங்க. இதை எப்படி எழுதணும்னு நான் சொல்லிருக்கேன். ஃபர்ஸ்ட் f of g of x இப்படிதான் எழுதணும். f என்ன இருக்கோ அதை அப்படியே போட்டுக்கோங்க. g of x ன்னு இருக்கா, g of x க்கு பதிலா நமக்கு என்ன வேல்யூ கொடுத்திருக்காங்க? நீங்க ஒரே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். ஏதாவது ஒரு டேமுக்கு பக்கத்துல பிராக்கெட்டுக்குள்ள வேல்யூ இருந்தது அப்படின்னா அது ஃபுல்லும் ஒரே டேமா எக்ஸா கன்சிடர் பண்ணிக்கணும். பிராக்கெட்குள்ள ஏதாவது வேல்யூ இருந்தா இது ஃபுல்லும் ஒரே டேமா கன்சிடர் பண்ணிக்கணும். இங்க எத்தனை டேம் இருந்தாலும் இது ஃபுல்லும் எக்ஸா கன்சிடர் பண்ணிக்கணும். இது எல்லாமே எக்ஸ்ன்னு நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். இப்ப இது எல்லாமே நான் எக்ஸ்ன்னு ஞாபகம் வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இது எப்படி இருக்கு பாக்க? f of x மாதிரி இருக்கு. அப்படிதானே? f of x-க்கு என்ன ஆன்சர் கொடுத்திருக்காங்க? +1. அந்த x இருக்கிற இடத்துல இது ஃபுல்லுக்கு நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். இது ஃபுல்லு இப்ப நமக்கு என்ன ஆயிருச்சு? x ஆயிருச்சு. x இருக்கிற பிளேஸ்ல இதை சப்ஸ்டிட்யூட் பண்ண போறீங்க. அப்ப 2 அதை எழுதுங்க. x-க்கு பதிலா இது ஃபுல்லும் எழுதணும். x square - 2 அங்க என்ன இருக்கு? +1 எழுதுங்க. புரியுதா? f காம்போசிட் g ன்னு இருக்குமா, அதை நீங்க f of g of x ன்னு எழுதலாம். g of x என்ன இருக்கோ அதை அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. பிராக்கெட் குள்ள f of அப்படின்னு ஒரு டேம்க்கு பக்கத்துல பிராக்கெட் குள்ள இருந்தது அப்படின்னா அது ஃபுல்லுத்தையும் ஒரே டேம் எக்ஸா கன்சிடர் பண்ணணும். f of x ன்னு வந்துருச்சு. இந்த x-க்கு பதிலா இதை சப்ஸ்டிட்யூட் பண்ண போறீங்க. f of x ஓட கொஸ்டின் என்னவா இருக்கு? 2x + 1. அதுல x-க்கு பதிலா இது ஃபுல்லுத்தையும் சப்ஸ்டிட்யூட் பண்றீங்க. 2x-க்கு பதிலா இது ஃபுல்லு சப்ஸ்டிட்யூட் பண்ணி +1. புரிஞ்சுதா? அங்க உள்ளவங்களுக்கு எல்லாம் புரியுதா? ஓகே இப்ப சால்வ் பண்ணுமா? 2 உள்ள கொடுத்து மல்டி பண்ணுங்க. 2x square 2 into -2 -4 +1 இதான் ஆன்சர். எல்லாருக்கும் புரியுதாமா? அங்க உள்ளவங்களுக்கு எல்லாம் எதுவுமே பேச மாட்டீங்களே. இப்போ g காம்போசிட் f கண்டுபிடிக்கலாமா? g காம்போசிட் f னா எப்படி எழுதுவீங்க? வெரி குட். g of f of x. f of x தானே இப்ப ஃபர்ஸ்ட் ஆன்சர் சப்ஸ்டிட்யூட் பண்ணோம். g of f of x க்கு என்ன क्वेश्चनல இருக்கு பாருங்க. 2x + 1 அது சப்ஸ்டிட்யூட் பண்ணிடுமா? ஓகே இப்போ இது பிராக்கெட்ல வந்துருச்சு. இது ஃபுல்லு நம்ம என்ன கன்சிடர் பண்ண போறோம்? g of x. g of x g of x க்கு என்ன வேல்யூ இருக்கு? x square minus 2. அந்த x-க்கு பதிலா இப்ப என்ன போடணும்? இந்த டேர்ம் 2x + 1 the whole square -2 அவ்வளவுதான். இது சால்வ் பண்ணுமா? இது என்ன மாடல்ல இருக்கு? a + b the whole square மாடல்ல இருக்கு. அப்போ a ஸ்கொயர்னா a + b the whole square ஃபார்முலா சொல்லுங்க. சொல்லுங்கம்மா. நீங்க மத்தவங்க எல்லாம் ஆன்லைன்ல இருக்கிறவங்க ஏமா பேச மாட்டேங்கிறீங்க? a + b the whole square சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். a ஸ்கொயருக்கு பதிலா 2x ஸ்கொயர் ஸ்கொயர் பண்ணா 4x அக்கா ஸ்கொயர். a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் அக்கா வரும். a ஸ்கொயர் + 2ab + b ஸ்கொயர்னாலும் a ஸ்கொயர் + b ஸ்கொயர் + 2ab நாலும் ஒண்ணுதான். ஏன்னா எல்லாமே பிளஸ் தான் இருக்கு. b ஸ்கொயரோட வேல்யூ 1. 2ab 2 × a × b மல்டி பண்ணி பாருங்க 4x வரும். -2 இருக்கு அப்படியே போட்டேன். இதுல இந்த 1ஐயும் -2 மட்டும் சால்வ் பண்ண முடியும். சால்வ் பண்ணீங்கன்னா 4x² அப்படிதான் வரும். +4x அப்படியேதான் வரும். +1 -2 எவ்வளவு ஆன்சர் வரும்? -1. யார் புடி சொல்லுவா? ஸ்கொயர் இல்ல. எதுக்கு ஸ்கொயர்? 4க்கு. இததான் போட்டுருக்கோமே. 4 ஸ்கொயர் கிடையாது. இந்த x பக்கத்துல போட்டுருக்கீங்க கீழக்கா. அதுக்கு வராதுமா. இந்த 4x தானே இங்க போட்டிருக்கோம். 2ab மல்டி பண்ணீங்கன்னா 4x தான் வரும். அது நீங்க தப்பா போட்டிருக்கீங்க. இவ்வளவுதான் ஆன்சர். ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒரு டைம் பாருங்க. டவுட் இருந்தா கேளுங்க. இல்லைன்னா யாராவது இதை எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க.
ஃபர்ஸ்ட் இதை பாருங்க, டவுட் இருக்கவங்க கேளுங்க. இத கான்செப்டை பேஸ் பண்ணி தான் நிறைய சம் பார்க்க போறீங்க. இது சும்மா பேசிக்கான சிம்பிளான ஒரு சம். இத ஃபுல்லும் பாருங்கம்மா. இதுல டவுட் இருந்தா கேளுங்க. அக்கா ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒரு தடவை சொல்லுங்கக்கா. சொல்றேம்மா. ஜி காம்போசிட் சாரி எஃப் காம்போசிட் ஜி அப்படின்னா என்ன அர்த்தம்? எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ்னு எழுதணும்னு சொல்லிட்டேன். அப்ப எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் எழுதிக்கோங்க. ஜி ஆஃப் எக்ஸ்க்கு பதிலா என்ன டேம் இருக்கோ அதை அப்படியே சப்ஸ்டிட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் எஃப் காம்போசிட் ஜி தானே, ஜி ஆஃப் எக்ஸ்க்கு பதிலா ஜி ஆஃப் எக்ஸ்ல என்ன இருக்கோ அதை அப்படியே போடுங்க. இப்ப எஃப் ஆஃப் அப்படின்னு வந்துருச்சு. இங்க என்ன இருந்தாலும் அதை எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணணும். எஃப் ஆஃப் எக்ஸுக்கு வேல்யூ என்ன? 2x + 1. அதுல எக்ஸுக்கு பதிலா இங்க என்ன இருக்கோ அதை சப்ஸ்டிட் பண்ணணும். 2x² - 2 + 1. இதை சால்வ் பண்ணுங்க. உள்ள கொடுத்து மல்டி பண்ணீங்கன்னா 2x² - 4 + 1. அவ்வளவுதான் ஆன்சர். ஓகேக்கா. ஜி காம்போசிட் எஃப்னா ஜி ஆஃப் இங்க என்ன டேம் இருக்கோ அதை எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. எஃப் ஆஃப் எக்ஸ்க்கு பதிலா என்ன டேம் இருக்கோ அதை சப்ஸ்டிட் பண்ணிக்கோங்க. இப்ப ஜி ஆஃப் அப்படின்னு இப்படி வந்ததுனால இது ஃபுல்லும் எக்ஸா கன்சிடர் பண்ணிக்கணும். ஜி ஆஃப் எக்ஸோட ஒரிஜினல் வேல்யூ என்னன்னா x² - 2. அதுல எக்ஸுக்கு பதிலா இந்த டேமை சப்ஸ்டிட் பண்ணணும். 2x + 1 the whole square - 2. இது a + b the whole square ஃபார்முலால இருக்கு. அப்ப a² + b² + 2ab அதுல சால்வ் பண்ணி போட்டுட்டு -2 இருக்கு, +1 - 2 சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு -1. அவ்வளவுதான் ஆன்சர். அக்கா ஒன் டவுட். அதான் இப்ப வந்து எனக்கு டைரக்டா போட தெரியாது. ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் வந்து சப்ஸ்டிட் பண்ணி தான் போடணும். அதனால நான் வந்து தனியா வந்து பென்சில் எல்லாம் போட்டு பார்த்துக்கலாங்களா? ஏன் இதுலயே போடுங்க. ஸ்டெப் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும், பாக்குறதுக்கு நீட்டா இருக்கும். அவ்வளவுதான். ஓகேக்கா. தனியாலாம் போட வேணாம், இதுலயே போடலாம். ஓகேக்கா. வேற யாருக்கும் இந்த டவுட் இருக்காமா? இல்லக்கா. அங்க சரி, ஓகே. இந்த மாடல்ல உங்களுக்கு பயிற்சியில என்ன சம் இருக்கு பாருங்க. அக்கா ஃபர்ஸ்ட் இந்த இது பயிற்சி 1.5ல என்ன இருக்கு பாருங்க. 1.5ல ஃபர்ஸ்ட் சம் போடலாம்க்கா. பாருங்க, நான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எடுத்துக்கிறேன். ஆமாக்கா, அதான் டியூஷன் ஹோம்வொர்க்ஸ்க்கு இந்த நிறைய சம் இருக்கு. 5 சம் இருக்கு. இதுல வந்து எதெல்லாம் உங்களால போட முடியுமோ போடுங்க. போட தெரியாது நாளைக்கு சொல்லித்தரேன். ட்ரை பண்ணுங்கம்மா, எல்லாமே ட்ரை பண்ணுங்க. எதை போட தெரியல விட்டு வைங்க, நாளைக்கு சொல்லித்தரேன். ஓகேமா, ஓகே. இது மட்டும் எனக்கு போட்டு அனுப்பிடுங்க. ஓகே, அதுதான் என்னால முடியல. ஓகே, தேங்க்யூ, பாய், குட் நைட். தேங்க்யூக்கா. குட் நைட்க்கா. தேங்க்யூக்கா. தேங்க்யூ குட் நைட்க்கா. தேங்க்யூமா. டாடாக்கா. பை பைக்கா. பை பைக்கா.